அனைவருக்கும் வணக்கம். நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களின் ஈழ பயணம் குறித்தும் தேசிய தலைவரோடு அவர் எடுத்த புகைப்படம் குறித்தும் பல்வேறு விமர்சனங்கள் எழுந்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் 2008 காலகட்டத்தில் அண்ணன் சீமான் அவர்கள் ஈழத்துக்கு சென்றிருந்த பொழுது அங்கு எல்லாளன் படத்தினுடைய ஒளிப்பதிவாளராக பணி செய்து கொண்டிருந்த சந்தோஷ் அவர்கள் நியூஸ் 18 தமிழ்நாடு என்கிற ஒரு தொலைக்காட்சிக்கு ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. அந்த பேட்டியில் பல்வேறு விமர்சனங்களையும் பல்வேறு குற்றச்சாட்டுகளையும் அவர் முன் வச்சிருக்காரு. இந்த குற்றச்சாட்டுடைய பின்னணி என்ன, இந்த சந்தோஷுடைய பின்னணி என்ன, அதனுடைய உண்மைத்தன்மை என்ன, உண்மையிலே ஈழ பயணம் குறித்து அண்ணன் சீமானவர்கள் சொல்வது உண்மையா, புகைப்படம் குறித்து சீமானவர்கள் சொல்வது உண்மையா, இல்லை ஒளிப்பதிவாளர் சந்தோஷ், சங்ககிரி ராஜ்குமார் இவர்கள் சொல்வது உண்மையா அப்படிங்கிறது தான் இந்த காணொலியில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா, நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். சீமானுடைய ஈழ பயணத்திற்கு நேரடி சாட்சியே நான் தான் அப்படின்னு சொல்லி சந்தோஷ் அவர்கள் நியூஸ் 18 தமிழ்நாடுக்கு ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. அந்த பேட்டியில் அவர் என்ன குற்றச்சாட்டை வைக்கிறார் அப்படின்னா, சீமான் அவர்கள் ஈழத்திற்கு வந்தது உண்மைதான், தலைவரை சந்தித்தது உண்மைதான், புகைப்படம் மட்டும் இல்லை வீடியோ ஆதாரமே இருக்கு. ஆனால் அவர் சொல்றது எல்லாமே பொய். ஆமக்கரி அங்கே சமைச்சது உண்மைதான், சாப்பிட்டது உண்மைதான், ஆனால் அது சீமானுக்கு கொடுக்கப்படலை. அங்கே AK-74 இருந்தது உண்மைதான், அது சீமான் வச்சு புகைப்படம் எடுத்தது உண்மைதான், ஆனால் அது படப்பிடிப்புக்காக எடுத்த புகைப்படம் அப்படின்னு சொல்லி சந்தோஷ் சொல்லியிருக்காரு. 1 மணி நேரமாக சந்தோஷ் வைக்கக்கூடிய அந்த குற்றச்சாட்டில் அவரே முரண்பட்டிருக்காரு. இது வரைக்கும் AK-74ன்னு ஒன்று இல்லை, அது சீமான் தொடவே இல்லை, பார்க்கவே இல்லைன்னு சொல்லி வந்த குற்றச்சாட்டை சீமானன்னு விமர்சனம் பண்ணுறதா சொல்லி சந்தோஷ் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்து அது உண்மைன்னு நிரூபிச்சிருக்காரு. அதாவது எல்லாம் பண்ணிட்டு மண்டையில் இருக்கிற கொண்டையை மறந்துங்கிறாங்கிற மாதிரி சந்தோஷ் மொத்தமாக உண்மையும் பொய்யையும் கலந்து பேசியிருக்காரு. இதில் இப்போ நம்ம எடுக்கிற கேள்வி ஒன்றே ஒன்று தான். கடந்த 1 வாரத்துக்கு முன்னாடி சீமானவர்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுப்பதற்காக நான் தமிழின் தொலைக்காட்சியில் பணி செய்யும் பொழுது செங்கோட்டையன் என்பவர் என்கிட்ட ஒரு புகைப்படத்தை எடிட் பண்ணி கேட்டார். நான் தான் இந்த புகைப்படத்தை எடிட் பண்ணி கொடுத்தேன். தேசிய தலைவரும் அண்ணன் சீமானும் இருக்கிற தனித்தனி புகைப்படங்களை இணைச்சி ஒரே புகைப்படம் மாத்திரன்னு சொல்லி சங்ககிரி ராஜ்குமார் சொல்றாரு. அண்ணன் சீமானுடைய புகைப்படத்தை எடுத்துட்டு இது ரெண்டையும் பக்கத்தில் இருக்கிற மாதிரி எனக்கு வேணும்னு சொல்லி அந்த புகைப்படம் நான் எடிட் பண்ணி கொடுத்த புகைப்படம். இந்த பக்கம் சந்தோஷ் என்ன சொல்றாரு, தேசிய தலைவரை பார்த்தது உண்மைதான், பேசுனது உண்மைதான், போட்டோ மட்டும் இல்லை வீடியோவே இருக்குன்றாரு. போட்டோ இது வரைக்கும் எடிட் பண்ண சொல்லுன்னு சங்ககிரி ராஜ்குமார் சொல்றாரு, இவர் வீடியோவே இருக்குன்னு சொல்றாரு. இதுலயே உண்மை என்னன்னு தெரிய வருது. சொல்லிட்டு இருக்கிறதுக்கு ஒரு பெரிய சாட்சியம் முன்னொன்னு இருக்கு. எல்லாரும் நீங்க நினைக்கிறது வெறும் படம் மட்டும் தான் நினைக்கிறீங்க. சரி, அதுக்கு வீடியோவும் இருக்கு. அந்த சந்திப்பு வீடியோவும் இருக்குன்றீங்களா? வீடியோவும் இருக்கு. அது மட்டும் இல்லாம பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி ஈழத்திற்கு சீமான் வந்தாரு, 23ஆம் தேதி வரைக்கும் இருந்தாரு. 3 முறை நான் அவரை சந்திச்சிருக்கிறேன். யாரு? இந்த சந்தோஷ். அதுல பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி எல்லாளன் படத்தை தொடங்கி வச்சு ஒரு 2 ஷாட்டும் எடுத்து கொடுத்தாருன்னு சொல்றாரு. இன்னொரு பக்கம் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஏன் இந்த ஷாட் எடுக்கிறதுக்கு, ஏன் இந்த எல்லாளன் படத்தை தொடங்கி வைக்கிறதுக்கு இவர் அவரை நாங்கள் அனுமதிச்சோம் அப்படின்னா, அவர் எனக்கு முன்னாடியே புகழ்பெற்ற ஒரு இயக்குனர், ஒரு மூத்தவர், அதன் அடிப்படையில் வெற்றி தோல்வியோ படங்கள் எடுத்திருக்காரு. அந்த அடிப்படையில் அவரை நான் தொடங்கி வைக்க சொன்னேன். இவரை தொடங்கி வச்சுவார். 3 தடவை எங்களோட படப்பிடிப்பு தளத்துக்கே வந்திருக்காரு. அதுல ஒரு நாள் நான் அவரை டைரக்ட் பண்றதுக்கு அனுமதிச்சேன். ஓகே, ஹீஸ் எக்ஸ்பீரியன்ஸ் டைரக்டர். என்னாலும் ஒரு 4-5 படம் பண்ணியிருக்காரு. அது வெற்றி படமா தோல்வி படமா அப்படின்றத தாண்டி ஒரு உணர்வாளர் செஞ்சுவலை அட்டாக் நடக்கும், அதுக்கு முன்னாடி வர சீக்வன்ஸ் அவர் தான் டைரக்ட் பண்ணார். ஈழத்தில் போனதுக்கு அப்புறம் அது இயக்கத்தின் கட்டுப்பாடு, புலிகளுடைய கட்டுப்பாடு. அது ஒன்றும் புருடாவுடைய திராவிட இயக்கம் கிடையாது. அது இயக்கம், விடுதலை புலிகள் இயக்கம். அந்த இயக்கத்தில் ஒவ்வொரு நகர்வுகளையும் தீர்மானிப்பது தலைமை. அந்த தலைமையினுடைய உத்தரவு இல்லாம எந்த பணியும் யாராலும் செய்ய முடியாது. இந்த சந்தோஷ் என்ன சொல்றா அப்படின்னா, சீமானவர்கள் அதுக்கு முன்னாடி ஒரு புகழ்பெற்ற இயக்குனரோ, அவர் இது கிடையாது, ஒரு தோல்விப்பட இயக்குனர், அவருக்கு யாருமே தெரியாது. இன்னைக்கு 2024 சீமான் வச்சு பேசாதீங்க. 2008 சீமான் யாருக்குமே தெரியாது. அப்படிப்பட்ட சீமானுக்கு ஈழத்தில் எப்படி முக்கியத்துவம் கொடுக்க முடியும், தலைவர் எப்படி சகஜமா பேசியிருக்க முடியும், தலைவர் எப்படி பார்த்துருக்க முடியும்? சீமான்லாம் 2015-16 அப்புறம் உள்ள விஷயங்களை பத்தி பேசுறீங்க. அன்னைக்கு ஹி இஸ் நோ ஒன், அவர் ஒண்ணுமே கிடையாது. ஸோ அந்த பர்சன்லாம் அவங்களுக்கு பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. அதுதான் உண்மை. அவர் இருந்தது 14 நாள்னு சொல்றீங்களே, உங்கள் கூற்றுப்படி அந்த 14 நாள்ல 3 நாள் தான் நீங்க பார்த்துருக்கீங்க. மீதி இருக்கக்கூடிய 11 நாள், மீதி இருக்கக்கூடிய 11 நாள் அவர் கூட நீங்கள் கிடந்தீங்களா? அவர் கூடவே நீங்கள் இருந்தீங்களா? இல்லை அவர் கூட ட்ராவல் பண்ணீங்களா? அந்த 11 நாட்களில் அவருடைய சந்திப்பு குறித்து யார் பேசணும்? ஒன்று இயக்கம் சார்பாக சொல்லணும், இல்லை அண்ணன் சீமான் சொல்லணும். 2 பேருக்குமான உரையாடலை, அங்கே நடந்த விஷயங்களை ஆதாரப்பூர்வமாக சொல்வதற்கான ஆட்கள் இப்போ யாரும் இல்லை. அப்படிங்கிறதுனால
இறந்து போனவங்களை பூராத்தையும் விட்னஸாக கூட்டு வராரு சந்தோஷ். ஆமக்கறி என்பது ஈழத்தை சாதாரணமாக கிடைக்கும். ஆமக்கறி என்பது வந்து எனக்கு சமைச்சு கொடுத்தாங்க. நான் வந்து கடல் உணவு எனக்கு பிடிக்காது. ஆனால் வந்து அவங்க வந்து ஏதோ பால் உணவுன்னு சொல்லி எனக்கு வந்து ஆமக்கறியை கொடுத்துட்டாங்க. நான் சாப்பிட்ட பிறகு தான் வந்து சேரலாத வந்து இது ஆமக்கறி பாலாமை அப்படின்னு சொன்னார் அப்படின்னு சொல்கிறார். அது எனக்கு கொடுக்கப்பட்டதை சீமான் வந்து அவருக்கு கொடுத்ததா சொல்கிறார். உங்களுக்கு ஆமக்கறி கொடுக்கும்போது சீமானுக்கு ஆமக்கறி கிடச்சிருக்காதா? நீங்கள் சாப்பிடும்போது அவர் சாப்பிட்டுக்க மாட்டாரா? அதுக்கான வாய்ப்பு இல்லையா? இது வரைக்கும் ஆமக்கறியே இல்லைன்னு சொல்லிட்டு வந்தவனுங்க சந்தோஷ் ஆமக்கறின்னு ஒன்று இருக்குது, அதை நானே சாப்பிட்டுன்னு சொல்லி ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்து எங்கள் அப்பன் குதிலுக்குள்ள இருக்கிற மாதிரி மாட்டிக்கிட்டாரு. நான் ரொம்ப ரசிச்சு பிடிச்சி சாப்பிட்டேன். அதுதான் முதல் தடவை நான் ஆமையை சாப்பிட்டது. சரி, ஆமைக்கறி அங்கே பரிமாறப்பட்டது உண்மைதான். அது வந்து சீமானுக்கு கிடையாது. சீமான் ஒன்றும் புகழ்பெற்ற இயக்குனர் கிடையாது. அதனால தலைவருக்கு வந்து அவரை பற்றி தெரிஞ்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொன்று 2008க்கு முன்னாடி சீமான் ஈழத்திற்கு என்ன செஞ்சாரு, அவரையே வந்து அவங்க சந்திச்சு அவங்க வந்து பேசணும் அப்படின்னு சொல்லி கார்த்திகை செல்வன் சொல்லுவார். கார்த்திகை செல்வனுக்கு கொஞ்சமாவது திராணி இருந்தா, தெம்பு இருந்தா, நேர்மைன்னு ஒன்று இருந்தா கேட்டுக்கணும்ல. 2008க்கு முன்னாடி எதுவுமே ஈழத்துக்கு செய்யாத சீமானை எதற்காக இயக்கத்தில் விடுதலை புலிகள் அழைக்கணும்? எதுக்கு ஈழத்துக்கு அழைக்கணும்? அதுக்கும் சந்தோஷம் சொல்றாரு. அவர் நல்லா பேசுவார், ஈழம் தொடர்பாக பல்வேறு பிரச்சனைகளுக்கு அவர் குரல் கொடுத்தாரு, தொடர்ச்சியாக களத்தில் வந்து பல்வேறு இடங்களில் அவர் பேசியிருக்காரு. அதனால் அவரை எதுக்கு அழிச்சாங்க? இது வரைக்கும் என்ன சொல்லிட்டு இருந்தானுங்க? அவர் படம் எடுக்க தான் போனார், எல்லாரும் படத்தை பார்க்க போனார், திரைப்படத்தை எப்படி எடுக்கணும்னு சொல்லி சொல்லிக் கொடுக்க போனார் அப்படின்னாங்க. இப்போ சந்தோஷ் சொல்கிறாப்புல அவர் படம் எடுக்கலாம் போகலை, அவர் போனது இங்கே நல்லா பேசுறதுனால. அன்னைக்கு முன்னாடி நெடுமாறன், வைகோ, கொளத்தூர் மணி இவங்கெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு காலகட்டத்தில் அவங்க பேச்சு வந்து போர் அடிச்சிருச்சு, ஆக்டிவாகவும் இல்லை. அதனால் இப்போ ஆக்டிவாக பேசக்கூடிய ஆட்களை அழைச்சி அங்கே என்ன நடக்குதுன்னு பார்க்க வச்சு அதை இங்கே வந்து பேச வச்சு மக்கள்கிட்ட எங்கள் தரப்பு நியாயத்தை சொல்லுங்க, எங்கள் பக்கம் இருக்கக்கூடிய விடுதலை பற்றி சொல்லுங்கன்னு சொல்றதுக்காகத்தான் அழைச்சாங்கன்றாங்க. அதைத்தான் நான் சீமானுங்க பண்ணிக்கிட்டு இருக்காரு. கட்சி கொள்கைக்காக பேசக்கூடிய ஒரு பேச்சாளர் அப்படிதான் அவரை பார்த்தாங்க. அப்படி அவர் அங்கே கூப்பிட்டு அழைத்து அங்கே உள்ள மக்களுக்கும் அங்கே உள்ள நடக்கிற விஷயங்களையும் புரிஞ்சு தெரிஞ்சு இங்கே வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் பேச்சின் மூலியமா. சரி, யோ நீ என்னையா உண்மையிலே சீமானுக்கு வேலை பார்க்குறியா, இல்லை வந்து குளத்தூர் மணிக்கு வேலை பார்க்குறியா, இல்லை வந்து திராவிட கும்பல் வன்னியரசுக்கு வேலை பார்க்குறியா? அவங்க கிட்ட காசு வாங்கிட்டு சீமானுக்கு ஃபேவராக தான் அந்த சந்தோஷ் பேசி போயிருக்காப்புல. சீமானன்னு ஈழத்துக்கு 2008 வரைக்கும் எதுவுமே செய்யலைங்கிறாரு. இன்னொரு பக்கம் பார்த்தா அவர் நல்லா பேசுவார், ஈழம் தொடர்பாக பேசுவார், செஞ்சோலை படுகொலை குறித்தான் அப்படி பேசினா. அது போராளிகள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் வந்து எதிரொலிச்சது. சீமானுக்கு உணர்ச்சிபூர்வமாக பேசுற அளவுக்கு யாரும் கிடையாது. அவர் பேசுனா கண்ணீர் வரும். அதை பக்கம் அந்த விடுதலையை நம்ம புரிஞ்சுக்கலாம். அதனால் அந்த பேச்சை கேட்டு அங்கே என்ன நடக்குதுங்கிறத பார்க்க வச்சு அவங்கள் பக்கம் இருக்கிற நியாயத்தை தமிழ்நாட்டில் வந்து பேச வைப்பதற்காகத்தான் அவர்கள் அழைச்சாருந்தாங்க. அதைத்தானே அண்ணன் சீமான் அவர்களும் மேடையில் சொல்றாரு. இதுக்காகத்தான் அழைச்சாங்க. அவங்க கொடுத்த வேலையை இன்னைக்கு வரைக்கும் அண்ணன் சீமான் செஞ்சுக்கிட்டு இருக்காரா இல்லையா? அவங்களுடைய அந்த வீச்சுன்றது குறையும் போது ஒருத்தர் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு தேவைன்னு போது அந்த டைமில் சரியான ஒரு பர்சனாக சீமான் இருந்தார். எப்படி எல்லா கட்சியிலையும் ஒரு பேச்சாளர் இருப்பாங்களோ அது மாதிரி அவங்களோட விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அவரை வந்து யூஸ் பண்ணணும்னு நினைச்சாங்க. அதுக்காக தான் கூப்பிட்டாங்க. அதே போல சந்தோஷ் சொல்றாப்புல போனது வந்து தலைவருக்கே தெரியாது. சீமான் வந்து அது அங்கே வர்ற வரைக்கும் அவருக்கு யாருன்னே தெரியாது. சேரலாதன் தான் அழைச்சிட்டு போனார். சேரலாதன் அழைச்சிட்டு போய் எதுக்கு அழைச்சிட்டு போனார்? அங்கே வந்து நடக்கிறத இங்கே போய் வந்து பேசுறதுக்காக அழைச்சிட்டு போனார். சேரலாதனா முடிவெடுத்துட முடியுமா? தலைவர் சொல்லாமல் அங்கே ஏதாவது நடக்குமா? இதுனா பிள்ளக்கா திமுக நினைச்சியா, இல்லை பிக்காளி திராவிட இயக்கம் நினைச்சியா, இல்லை சல்லி விசிகா நினைச்சியா, வன்னியரசு கூட்டம் நினைச்சியா? உலகத்தினுடைய 24 நாடுகளை எதிர்த்து ஆகச்சிறந்த உளவுப்படையை கட்டமைத்த ஒரு பேரியக்கம். அந்த பேரியக்கத்துடைய சின்ன சின்ன நகர்வுகளை கூட தலைமையினுடைய கட்டுப்பாடு இல்லாமல், தலைமையின் முடிவு இல்லாமல் எடுக்க முடியாது. அங்க ஈழத்திற்கு அண்ணன் சீமான் போனது தலைவர் பிரபாகரனுக்கு தெரியாது அப்படின்னு சொல்றது அந்த இயக்கத்தை இழிவுபடுத்துக்கு சமம். நீங்க நினைக்கிற மாதிரி தலைவர் அவர் கூப்பிட்டு இவரெல்லாம் போகல. அவர் அங்க வந்து சேர்ந்து சில நாட்கள் வரைக்கும் அப்படி ஒரு நபர் இருக்காருன்றதே அவருக்கு தெரியாது. ஏன்னா அந்த அளவுக்கு தான் அவருடைய கிரெடிபிலிட்டி. அதுக்கு முன்னாடி சீமான் வந்து என்ன பங்களிப்பு இருந்தது? பிரபாகரன் கூப்பிடுறதுக்கு ஈழம் குறித்து என்ன கான்ட்ரிபியூஷன் இருந்தது அவருக்கு? 2008 வரைக்கும் தலைவருக்கு வந்து சீமான் என்ன தெரியாது, அதாவது ஈழத்துக்கு போற வரைக்கும் தெரியாது அப்படின்னு சொல்றீங்க. 2006 ஈழத்திற்கு போயிட்டு வந்த, உங்களுக்கு முன்னாடியே போயிட்டு வந்த மரியாதைக்குரிய இயக்குனர் ஐயா பாரதிராஜா அவர்கள், நான் ஈழத்திற்கு போயிருக்கும் போது தலைவர் தேசிய தலைவர்கள் என்னிட்ட கேட்டார், சீமான் பற்றி கேட்டார். அப்போ நான் என் பையன்தான், நம்ம பையன்தான், நல்ல மொழிப்பற்றும் இனப்பற்றும் கொண்டவன் அப்படின்னு சொன்னங்கிறாரு.
2008 காலகட்டத்திலேயே அண்ணன் சீமான் குறித்து தலைவருக்கு தெரியலன்னு சொல்றீங்க. அப்ப எப்படி 2006 போன பாரதியாஜிட்ட கேட்க முடியும்? நான் வர்றேன்னு சொன்னேன். அப்போ அதுக்கப்புறம் கேட்டார் சீமான் யாருன்னு கேட்டார். ஷாக் ஆகிட்டேன். சீமானா சொல்லுங்க என் சிஷியன் தான், என்ன இதெல்லாம் அவர் பேசியிருக்காரு, அவர் யாருன்னு நான் பார்க்கணும். பாரதி ராஜா அவர்கள் வாழும் சாட்சியாக உயிரோடு இருக்காரு. அவர் கொடுத்த பேட்டி இன்னைக்கு சமூக வலைதளங்கள் இருக்கிறது. 2006 2004 தமிழீழ தொலைக்காட்சிக்கு அண்ணன் சீமான் அவர்கள் நிதர்சனம் தொலைக்காட்சிக்கு ஒரு செவி வழங்கியிருக்காரு, தேசிய தலைவருடைய பிறந்தநாள் செவி. அப்போ தேசிய தலைவருடைய பிறந்தநாள் செவியை நிதர்சனம் தொலைக்காட்சியில் தமிழீழ தொலைக்காட்சியில் கொடுக்குறாங்கன்னா அவங்க ஒப்புதல் இல்லாமல் தலைவருக்கு தெரியாமல் கொடுக்க முடியுமா? நாங்கள் ஏற்றுக்கிட்டு இருக்கிற தலைமை எங்களுடைய தலைவர் பிரபாகரனுடைய தலைமையில் வர இந்த போராட்டத்துக்கு பிறகுதான் உலக நாட்டில் ஒரு உள்ளங்கைகள நாட்டில் கூட நாங்கள் தமிழன்னு சொன்னால் தெரிகிற அளவுக்கான உயரத்துக்கு நாங்கள் போய் 2008 வரைக்கும் அண்ணன் சீமான் அவர்களை தேசிய தலைவருக்கு தெரியாதுன்னு சந்தோஷ் சொல்றாரு. அப்போ எப்படி 2007 கனடாவுக்கு மாவீரர் நாளுக்கும் தலைவர் பிறந்த நாளுக்கும் அண்ணன் சீமான் போய் பேசினாரு? 2007 பேசின பேச்சு 2001 தமிழ்நாட்டில் பல்வேறு போராட்ட களங்கள், அன்னைக்கு இயக்கம் கிடையாது, நாம் தமிழர் கிடையாது, பல்வேறு நீங்கள் சொல்கிற மாதிரியே பெரியாரிய மேடைகளில், முற்போக்கு மேடைகளில், கம்யூனிச மேடைகளில் அண்ணன் சீமான் அவர்கள் தொடர்ச்சியாக ஈழம் குறித்து பேசினார். 1 மணி நேரம் பேசினா அதில் 50 நிமிஷம் ஈழம் சார்ந்து பேசுவார். அப்படி பேசிய பேச்சுக்களை கேட்டு தான் அவரை வர வைக்க சொல்கிறாங்க. சொல்ல போனால் பாரதி ராஜா அவர்கள் போகிறதுக்கு முன்னாடியே அண்ணன் சீமான் அவர்கள் போக வேண்டியது. ஆனால் அந்த காலகட்டத்தில் அண்ணன் சீமான் அவர்கள் தம்பி திரைப்படம் படப்பிடிப்பு நடந்து கொண்டிருந்தது. அப்போ அமைதி பேச்சுவார்த்தை காலத்தில் பாரதிராஜா போகிறாங்க. இப்போது அண்ணன் சீமானவர் 2008 போகும்போது கூட நீங்கள் முன்னாடியே வந்திருக்கலாமே, ஏன் இவ்வளவு தாமதப்படுத்துறீங்க? உங்களை இந்த ஒரு போர் சூழலில் நம்மளால் ஒரு 2 மணி நேரம் கூட நின்று பேச முடியாது என்று தலைவர் அண்ணன் சீமான்ட்ட சொல்லியிருக்காரு. இன்னைக்கு தலைவரோடு கூட இருந்தவர்கள் உயிரோடு இல்லை, இறந்து போயிட்டாங்க. பல பேர் பேச முடியாத சூழலில் இருக்காங்கன்னு நினச்சிக்கிட்டு இந்த சந்தோஷ், இந்த சங்ககிரி ராஜ்குமார், இந்த அயோக்கிய பயலுக போகிறான் இந்த திராவிட பன்னிகள் போடுகிற எலும்புகளை வாங்கி தின்று கொண்டு சீமானுக்கு எதிராக அவதூறு பரப்புவதாக சொல்லிக்கொண்டு ஆதாரங்களை கொட்டிக்கிட்டு இருக்கு. ஆமா, 3 நாட்கள் அண்ணனோட கஸ்டடியில் இருந்தார் சீமான். ஆமா, ஆக்சுவலா நான் பிரபாகரன் நான் பார்த்த நிமிடங்கள் தான் சொல்ல முடியும். வண்டியில வர்றாங்க, சீமானை கூட்டிட்டு போறாங்க, அந்த நிமிடம் தான். அப்புறம் எப்படிப்பா இருக்கீங்க? பிரபாகரனே சீமான் அவர்களை அழைத்துட்டு போனார். ஆமா, அவங்க கூட்டிட்டு போனாங்க. வேற யாருக்கோ நடந்தது தனக்கு நடந்தது மாதிரி சீமான் ஒரு இல்லியூஷனா அவர் கற்பனை பண்ணிட்டு பேசுறாரு. இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது குறிப்புகள் எடுக்கிறது அது தடா சந்திரசேகர் போயிருந்தாரு வழக்கறிஞர், அவருக்கு நடந்ததை அவர் சொன்னாரு. அது சீமான் தனக்கு பொருத்திக்கிறாரு. ஆமக்கறி நான் சாப்பிட்டேன், எனக்கு நடந்ததை அவருக்கு நடந்தா கற்பனை பண்ணிக்கிறாரு. இப்படி பல்வேறு சம்பவங்கள் குளத்தூர் மணிக்கு இவருக்கு நடந்துச்சு, அதையெல்லாம் தனக்கு நடந்தது போல சீமான் காட்டி கொண்டாருன்னு சொல்லி சந்தோஷ் சொல்றாப்ல. தடா சந்திரசேகர் போகும்போது மட்டும்தான் இயக்கத்தை சார்ந்தவர்கள் குறிப்பிடுப்பாங்களா? அது அவர்களுடைய வழக்கம். ஒரு விருந்தினர் வந்திருக்காங்கன்னா அவங்க என்ன சாப்பிட்றாங்க, என்ன விரும்பி சாப்பிட்றாங்க அப்படிங்கிறது ஒரு பேர் இயக்கத்தை கட்டமைச்சாங்க. ஒரு நாடு, அது ஒரு நாட்டை கட்டமைச்சவங்க. தனித்தனி பிரிவுகள் இருந்துச்சு. உணவுக்கென்று தனி பிரிவு, விருந்தோம்பலுக்கென்று அந்த பிரிவை சார்ந்தவர்கள். இதுன்னு ஒரு பெரிய ஒரு உளவுத்துறை போராளியோ ஒரு களத்தளிக்கிற போராளியோ குறிப்பிடுக்க மாட்டார். அதுக்குன்னு ஒரு நபர் இருப்பார். கேமரானா அதுக்கு ஒரு டீம் இருக்கும், தொலைக்காட்சினா அதுக்கு ஒரு டீம் இருக்கும். அப்படி பல்வேறு அணி இருந்தாங்க. அந்த அணியில் உணவுக்குன்னு போடப்பட்ட அணியை சார்ந்தவர்கள். ஏன்னா அடுத்த முறை அவர் வரும்போது அந்த விரும்பி சாப்பிட்ற உணவை அவருக்கு வழங்கணும். இப்போ நீங்கள் நம்ம வீட்டில் போவோம், நல்ல மீன் குழம்பு எங்களுக்கு பிடிக்கும்னா ஒரு விருந்தர் வீட்டுக்கு நம்ம மீன் குழம்பு விரும்பி சாப்பிடுவோம், கறி குழம்பு தவிர்த்துருப்போம். அப்போ அவங்க மீன் குழம்பு பிடிக்குன்னு தெரிஞ்சிருது. அடுத்த முறை நம்ம சித்தி வீட்டுக்கோ பெரியமா வீட்டுக்கு போகும்போது அவனுக்கு மீன் குழம்பு நல்லா பிடிக்கும்னு சொல்லி மீன் குழம்பு செஞ்சு கொடுப்பாங்க. இது ஒரு மரபு, தமிழர் மரபு. அந்த மரபைத்தான் புலிகள் கடைபிடிச்சிருக்காங்க. அந்த அடிப்படையில் தடா சந்திரசேகர் மட்டும் இல்லை, இதை குறித்து பல்வேறு தமிழ்நாட்டிலிருந்து போன ஆளுமைகள் அப்படி ஒரு இயக்கத்தில் அவ்வளோ பெரிய விருந்தோம்பல் இருக்கும். இதே சந்தோஷ் சொல்றாரு, போர் சூழல்ல எனக்கு ஆமகரி கிடைச்சதுங்கிறாரு. போர் சூழல்ல உங்களுக்கு ஆமகரி கிடைக்கும்போது நீ என்ன சீமானோட புகழ்பெற்ற இயக்குனரா? சீமானன்னு புகழ்பெற்ற இயக்குனராக இருக்க போய் தான், எனக்கு முன்னாடியே படம் எடுத்த இயக்குனராக இருக்க போய் தான் நான் எல்லாரும் படத்தை துவங்கி வைக்க சொன்னான்னு நீ சொன்னியாடா? உனக்கு சம்பந்தம் இருக்கா? இவன் நம்ம பெரிய சந்தோஷ் நாராயணலா இல்லை PC ஸ்ரீராமா? யார் இவர் அதுக்கு முன்னாடி எந்த படத்தையும் எடுத்ததில்லை. மணிகண்டன் உதவியாளராக இருந்திருக்காரு. அன்னைக்கு பெரிய ஆளுமைகள், பெரிய ஒளிப்பதிவாளர்கள் அங்கே போனதுக்கு பயப்படுவாங்க, தயங்குவாங்க. அப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன ஆட்களை அணித்து இந்த படம் எடுக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. அண்ணன் சீமானவர்களை படம் எடுக்க கூப்பிடலங்கிறத சந்தோஷே ஒப்புதல் வாக்குமூலம் சொல்றாரு. அப்போ அவரை கூப்பிட்டது படம் எடுக்கிற குழு அப்படிங்கிற பெயரில் நாட்டில் இருக்கிற செய்திகளை அறிந்து கொண்டு இங்கே எங்களுடைய நியாயத்தை பேசணும்னு அழைச்சிருக்காங்க. அப்போ ஆமக்கறி உண்மை, அது நீங்கள் சாப்பிட்டது உண்மை, தடா சந்திரசேகர் குறிப்பிடுறது உண்மைன்னா அண்ணன் சீமான் சாப்பிடும்போது குறிப்பிடுத்திருக்கலாம்ல. அதுன்னு தலைவரே செய்வாரா? அவர் தலைவர் செஞ்சான்னு சொல்லி தலைவர் சொல்லி
அந்த அந்த பிரிவை சார்ந்தவர்கள் குறிப்பெடுத்திருக்காங்க. அது ஏன் அதை சொல்றாரு? ஏன்னா அங்க நடந்த மற்ற விஷயங்களை சொல்ல முடியாத சூழல் இருந்தது. அதை போராளியாக இருந்த அக்கா மலர் அவர்கள் ஏகலைவன் ஐயாவுக்கு கொடுத்த பேட்டியில் தெளிவாக சொல்கிறாங்க. அவர் அங்கே அண்ணனுக்கும் அவருக்குமான உரையாடல் குறித்தோ நடந்தது குறித்தோ பல விஷயங்களை சொல்ல முடியாமல் சாப்பாட்டை பற்றி மட்டும் சொல்கிறாரு. சாப்பாட்டை பற்றி சொல்லி அந்த இயக்கத்தை அசிங்கப்படுத்த பார்க்குறாங்கன்னு சொல்லி இவர் குற்றச்சாட்டார். இவர் மட்டும் இல்லை, பல பேர் குற்றச்சாட்டுறாங்க. ஏன்னா அவரால் அது மட்டும் தான் சொல்ல முடிந்தது. இங்கே இருக்க சூழலில் இங்கே தடை இருக்கிறது, இங்கே பல்வேறு நெருக்கடிகள் இருக்கிறது. அதனால் பல விஷயங்களை சொல்ல முடியாமல் அவர் வந்து சொல்கிறாரே ஒழிய அவருடைய விருந்தோம்பல் குறித்து சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. அப்போ 2008 2009 வரைக்கும் இயக்கம் இருக்கும்போது ஏன் இதை பற்றி சொல்லலை? அன்னைக்கு போர் உச்சத்தில் இருக்கியா, போர் உச்சத்தில் இருக்கும்போது எதை பேசணும் இருக்குல்ல. இன்னைக்கு சாதாரணமாக ஒரு பொது மேடையில், அரசு கட்சி மேடையில் பேசும்பொழுது அவர் அங்கே நடந்த பல்வேறு நிகழ்வுகளில் பேசுகிறார். அதை மட்டும் தான் பேசியிருக்காரா? ஓங்கண்ணுக்கு AK-74, ஓங்கண்ணுக்கு ஆமக்கரியும், ஓமக்கண்ணுக்கு இட்லி கறியும் ஓங்கண்ணுக்கு தெரிஞ்சுது. ஆமக்கரியே இல்லைன்னு சொல்கிறான் அவன், அந்த கார்த்திக் மனோங்கிற பிக்காளி பைய. இட்லி கறி எங்கள் ஊரில் கிடையாதுங்கிறான் அவன், ஊருக்கே போகாத அந்த பிக்காளி பைய. இவன் ஆமக்கறி இருக்குன்றான். ஆமக்கறிக்குன்ற நீ சொல்கிறத நம்புறதா, இல்லை கார்த்திக் மனோகர ஆமக்கறி இல்லைன்றான அதை நம்புறதா? 8 நிமிஷம் தான் பார்த்தாரு, ஃபோட்டோ உண்மைதான், ஃபோட்டோ மட்டும் இல்லை வீடியோவே இருக்குன்னு சொல்லி நீ சொல்கிறத நம்புறதா? இல்லை எடிட் பண்ணி கொடுத்த சங்கரி ராஜ்குமார் நம்புறதா? இல்லை ஹார்ட் டிஸ்கை வாங்கிட்டு போட சொல்கிற திமுக மாமா, திராவிட மாமா ராஜீவ்காந்தி சொல்கிறத நம்புறதா? யார் சொல்கிறது நம்புறது? நான் கேட்கிறேன், உலகத்தில் எந்த நாடு தன் நாட்டு மக்களை, சொந்த மக்களை தன் நாட்டுக்குள்ளேயே அகதியாக வச்சிருக்கிறது? ஒரு நாடு சொல்லுங்க பாரு, ஒரு நாடு சொல்லுங்க. இலங்கை அரசுதான், இலங்கை இனவரி அரசுதான் என் அப்பாவி தமிழ் மக்களில் 2 லட்சம் பேரை வெட்ட வெளியில், கொட்டுகிற மழையில், கொளுத்துகிற வெயிலில் நிராயுத வாணிகளாக 2 லட்சம் பேரை அகதியாக வச்சிருக்கிற ஒரு கேவலமான நாடு இலங்கை. இதை தாண்டி போயிட்டு வந்த பிறகு கடைசி காலகட்டத்தில் கடற்படை தளபதி சூசை பேசாரு. இந்த எதிர்முனையிலிருந்து பேசியவர் சந்தோஷ். ஏன்னா அந்த காலகட்டத்தில் சந்தோஷ் தான் ஒரு தொடர்பு பாலமாக இருந்திருக்காரு. ஏன்னா தலைவர்களோடு நேரடியாக பேச முடியாது, உளவுத்துறை வாட்ச் பண்ணோம் அப்படின்னால சந்தோஷ் நேரடியாக பேசியிருக்காப்ல. இப்போ இந்த சந்தோஷ் கிட்ட கடைசியாக கடற்படை தளபதி சூசை பேசாரு. அது பேசுனது உண்மைதான், சீமானை பற்றி பேசுனது உண்மைதான். கடற்படை தளபதி சூசைக்கு ஒரு பழக்கம் இருக்குது, எதையுமே 2 முறை சொல்லுவார். அவன் நீ அவரோட வகுப்பு தோழறேன், அவர் கூட பயணப்பட்டவன், நீ உனக்கு தானே தெரியும். அவர் 2 முறை பேசாரா 3 முறை பேசாரு. எடுத்த உடனே சொன்னார், கடைசி மணித்தியாகங்கள் நடந்து கொண்டிருக்கு, எக்கச்சக்கமான மக்கள் செத்துக்கிட்டு இருக்காங்க, போர் உச்சத்தில் நடந்துகிட்டு இருக்கு. சீமான் சாட்டை சொல்லுங்க, அவர்கிட்ட தான் விட்டுட்டு போறேன்னு சொல்லுங்க, அவரை முன்னெடுத்து கொண்டு போக சொல்லுங்க. ஏன் அப்படி சொல்லணும்? எடுத்த உடனே வைகோவை சொல்லியிருக்கலாம், நெடுமாறனை சொல்லியிருக்கலாம், கொளத்தூர் மணியை சொல்லியிருக்கலாம், இங்க இருக்க கோவை ராமகிருஷ்ணன் சொல்லியிருக்கலாம். அவங்க பேரை சொல்றாங்க, கொளத்தூர் மணி, நெடுமாறன், வைகோ குட்டின்னு சொல்லுங்க கடைசியா. ஆனால் 2 முறை 3 முறை சீமான் சாட்டை சொல்லுங்க, அவர்கிட்ட தான் விட்டுட்டு போறேன்னு சொல்லுங்க அப்படிங்கும்போது நான் ஊடகத்துக்கு கொடுக்கவான்னு கேட்குறாரு சந்தோஷ். கொடுத்து என்ன செய்ய போறீங்கன்றாரு. இல்லைண்ணா சரி கொடுங்க பரவாயில்ல கொடுங்க அப்படின்னு திருப்பி தெளிவாக விளக்குறாரு. 2 கிலோமீட்டருக்குள்ள நாங்கள் வந்து முடங்கிட்டோம், போர் வந்து உச்சத்தில் நடந்துகிட்டு இருக்கு, எனக்கு கையிலையும் கால்லையும் அடிபட்டுருக்கு அப்படின்னு சந்தோஷ் அழுகுறது. அழுகாதுங்க, தமிழனுக்கு பழக்கம் இல்லை, அழக்கூடாது நாம அப்படின்னு சொல்லிட்டு சீமான் சாட்டை சொல்லுங்கன்னு சொல்றாரு. அன்னைக்கு சீமான் ஒண்ணுமே இல்லைன்னா அதுக்கு முன்னாடியே கொளத்தூர் மணியும் கோவை ராமகிருஷ்ணனும் நெடுமாறனும் வைக்கவும் தான் ஈழத்துக்காக எல்லாமே செய்தார்கள்னா அவங்ககிட்ட சொல்லிட்டாமே. சீமான் வெறும் பேச்சாளர் தானே, அவர் வந்து சும்மா ஒரு திரைப்பட இயக்குனர் தானே, நீங்க சொல்ற மாதிரி தோல்விப்பட இயக்குனராக கூட இருந்து போட்டோம், அப்ப அவர்கிட்ட இதுக்கு விட்டுட்டு போறேன்னு சொல்லணும். அதுக்கு சொல்றாரு. அந்த காலகட்டத்தில் அவர் போயிட்டு வந்து லைம்லைட் இருந்ததுனால சொல்றாரு. அதை தாண்ட நாங்களும் சொல்றோம், அந்த காலகட்டத்தில் உண்மையாக உறுதியாக ஈழம் குறித்து பேசிய ஒரே ஒரு ஆளு அண்ணன் சீமான் என்பதனால அவர்கிட்ட விட்டுட்டு போறோம், மற்றவங்க கிட்டையும் சொல்லிருங்கன்னு சொல்றாரு. இந்த ஆடியோவை தூக்கிட்டு நான் வந்து முதல்ல வைகோ வீட்டுக்கு தான் போனேன். வைகோ கேட்டு 20 நிமிஷம் உறைஞ்சு போய் உட்கார்ந்துருந்தாரு, அழுதாரு. திருப்பி நெடுமாறையா வீட்டுக்கு போனேன், அங்கேயும் அவர் கண்கலங்கி உட்கார்ந்துருந்தாரு. திருப்பி நான் சீமான் வீட்டுக்கு போனேன். சீமான் வீட்டுக்கு போன பிறகு இந்த 2 பேரும் என்ன அந்த ஆடியோவை கேட்கல. ஆனால் சீமான் என் தொடையை பிடிச்சிக்கிட்டு என் காலை பிடிச்சிக்கிட்டு அழுதுட்டு அந்த ஆடியோவை கொடு, இது ஒன்று தான் எனக்கு ஆதாரம் அப்படின்னு சொன்னார். உண்மையிலேயே அண்ணன் சீமான் அவர்கள் இந்த ஆடியோவை வாங்கி வெளியிட்டாரா, இந்த ஆடியோ எப்படி வெளிவந்துச்சு அப்படிங்கிறதுக்கு இப்போ ஒரு வாழும் சாட்சியாக ஒருத்தர் இருக்கார். இவர் வாழும் சாட்சியாக பல பேரை கூப்பிட்றாருல, அப்படி வாழும் சாட்சியாக ஒருத்தர் இருக்கார். யாருன்னா சமீபத்தில் வந்த நந்தன் படத்தினுடைய இயக்குனர், ஜூனியர் விடனில் ஆனந்த விடனில் வேலை பார்த்த பத்திரிகையாளர் ஊடகவியலாளர் இரா சரவணன். இந்த ஆடியோவை முதல்ல வெளியிட்டது ஆனந்த விகடனுடைய இணையதளம் 2010 காலகட்டத்தில். இது அண்ணன் சீமான் வெளியிடலை. அண்ணன் சீமான் அவர்கள் ஜெயிலில் இருக்கும் பொழுது தொடர்ச்சியாக திருப்பி அடிப்பேன் அப்படிங்கிற அந்த நூலை எழுதாரு. அது திரு இரா சரவணன் தான் அண்ணன் சீமான்கிட்ட போய் சிறையிலிருந்து
அந்த லெட்டர்களை வாங்கிட்டு வந்து அதை வந்து சிறைத்துறையுடைய ஒப்புதலோடு அது ஆவணமாக ஒரு தொடர் போல ஜூவியில் வெளிவருது. இந்த காலகட்டத்தில் தான் சூசையவர்கள் பேசிய ஆடியோவை இரா சரவணன் அவர்கள் எவ்வளவோ கேட்டு எப்படியாவது இந்த ஆடியோவை கொடுங்க நான் வெளியிடுன்னு சொல்லி பல முறை வந்து கேட்ட பிறகு தான் சீமான் வேண்டான்னு சொல்லி தடுத்த பிறகு இல்லை இதை வெளியிடணும்னே. இது அந்த போர் சூழலில் என்ன நடந்துச்சு, இது சீமானனுக்கு ஃபேவரு, சீமானனுக்கு கிரெடிட்டு, சீமானனை பேரை சொல்லிட்டாருக்கு அந்த ஆடியோ வருவில்லை. போர் சூழலில் என்ன நடந்திருக்கு, 2 கிலோமீட்டருக்குள்ள ஒரு இனப்படுகொலையுடைய மிக முக்கியமான ஒரு சாட்சியம் அந்த குரல் பதிவு. இவர் என்ன சொல்றாரு, அது மொத்த ஆடியோ வரல, கொஞ்சம் தான் வந்துச்சு. அப்போ யாரா இனத்துரோகி? ஒரு போர் சூழல் நடந்த ஒரு மிகப்பெரிய இனப்படுகொலின் சாட்சியமா இருக்கக்கூடிய ஒரு ஆடியோவை மொத்தமா மறைச்ச நீ தாண்டா இன துரோகி, அயோக்கிய பேல. சீமானன்னு காலை பிடிச்சு இந்த ஆடியோ கேட்டாரு. இதை ஒரு தடவை சீமானன் வந்து சொல்லேன், இது ஒரு தடவை சீமானன் நேருக்கு நேர் சொல்லேன். இப்போ நேருக்கு நேர் விவாதத்துக்கு சீமான் அழைச்சிருக்காரு. உங்களுக்கு தெம்பு இருந்தா, திராணி இருந்தா, துணிச்சல் இருந்தா, நியூஸ் 18 தமிழ்நாட்டில் பணி செய்கிற மரியாதைக்குரிய கார்த்திகை செல்வன் ஒரு நேர்மையான நெறியாளராக இருந்தால், நீங்க உங்க மனசாட்சி நான் ஒரு நெறியாளர், நான் ஒரு ஊடகவியலாளர், நான் ஒரு ஜேர்னலிஸ்ட் அப்படிங்கிறது உண்மையா இருந்தா சங்ககிரி ராஜ்குமாரை கூப்பிடுங்க, ஹார்ட் டிஸ்கை வாங்கி கொடுத்த ராஜீவ்காந்தி கூப்பிடுங்க, இந்த சந்தோஷம் கூப்பிடுங்க, உட்கார வைங்க. அந்த ராஜீவ்காந்தி அயோக்கியப்பட அவன் ஒரு ஃப்ராடு பைய, அவனை விடுங்க. இந்த 2 பேரையும் கூப்பிடுங்க, இந்த 2 ஃப்ராடை முதல்ல உட்கார வைங்க. அண்ணன் சீமான் நேரடியாக கார்த்திகை செல்வனுக்கு இன்னைக்கு காலையில் குரல் பதிவு அனுப்பிச்சிருக்காரு. அழைப்பு எடுத்தாரு, எடுக்கலை. நீங்கள் நேர்மையான நெறியாளர் இருந்தால் சங்ககிரி ராஜ்குமாரையும் சந்தோஷம் உட்கார வைங்க. அண்ணன் சீமான் வராரு, நேரலையில் ஒரு விவாதம், யார் சொல்றது உண்மைன்னு சொல்லட்டும். சீமான் கண்ணுக்கு முன்னாடி நான் தான் எடிட் பண்ணி கொடுத்தேன்னு சங்ககிரி ராஜ்குமார் சொல்லட்டும். இங்கே நடந்ததெல்லாம் பொய்யுங்க, தலைவரை வந்து ஒரு 8 நிமிஷம் தான் பார்த்தாரு, இந்த வீடியோ ஆதாரம் இருக்கு, இந்த படப்பிடிப்பு தளத்தில் தான் துப்பாக்கி எடுத்து பார்த்தாரு, நான் தான் அந்த ஃபோட்டோவை எடுத்தேன் அப்படின்னு பல்வேறு குற்றச்சாட்டை சொல்றாரு இல்லையா. இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாத்தையும் அவர் சொல்லட்டும். யார் சொல்றது உண்மையை நியூஸ் 18 தமிழ்நாட்டு மக்களுக்கு காமிச்சிட்டு போங்களேன். ஏன் அவங்கள கூப்பிடுறீங்க? நீங்க சீமானந்தன் சொல்ற செய்தியை எடுத்து போடாத, நீங்க அவங்க சொல்ற செய்தியை மட்டும் எப்படி எடுத்து போடுறீங்க? எப்படி நேரடியா நியூஸ் 18 தமிழ்நாட்டுக்கு சந்தோஷம் வராரு, அப்படி பின்னணி என்ன நேரடியில் தெரிஞ்சுட்டு போயிடுவோம். அதே போல ஒளிப்பதிவாளர் சந்தோஷ் சொல்றாரு, இந்த ஆடியோ, இந்த சூசையவர்கள் பேசுற ஆடியோ வெளிவந்த பிறகுதான் நான் யாருங்கிறத கியூ பிரான்ச் தேட ஆரம்பிக்கிறாங்க. மறுநாளே படப்பிடிப்பு தளத்தில் வந்து என்னை வந்து கியூ பிரான்ச் கூட்டு போய் விசாரணைக்கு அழைச்சிட்டு போயிட்டாங்க. அதனால எனக்கு தமிழ்நாட்டில் பட வாய்ப்புகள் இல்லாமல் போயிடுச்சு. அதுக்கு காரணம் சீமான் தான். பட வாய்ப்புகளுக்கு உனக்கு சீமான் தான் காரணமா இல்லை நீங்கள் காரணமா? பட வாய்ப்புகள்னா நீங்கள் நல்ல படம் எடுத்தீங்கன்னா, நல்ல ஒளிப்பதிவு பண்ணிங்கன்னா பட வாய்ப்பு கிடைச்சிருக்கும். நீங்கள் எடுத்த ஒரு படத்தை சொல்லுங்களேன். எல்லாரும் படத்தை மொத்தமாக அங்கே உள்ளவங்க தான் எடுத்தாங்கன்னு சொல்கிறீங்க. நீங்கள் அங்கே போயிருக்கீங்க, சரி, அதை நம்ம வந்து குறைச்சி மதிப்பிடலை. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் இருந்து நீங்கள் வந்து படம் எடுக்காமல் போனதுக்கு நீங்கள் காரணமா? இங்கே இருந்தால் எனக்கு தொடர்ச்சியாக காவல்துறையாலும் கியூ பிராஞ்சிலும் சிக்கல் வரும், யார்ட்டையாவது சொல்லி எனக்கு வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு கொடுங்கண்ணே, பேசுங்கன்னு சொல்லி அண்ணன் சீமான் காலில் விழுந்து நீங்கள் கெஞ்சினீங்களா இல்லையா? அதுக்கப்புறம் அண்ணன் சீமானவன் பல பேர்ட்டு சொன்னதுக்கப்புறம் தான் இங்கேருந்து கனடாவுக்கு ஓடி போய் கனடாவில் தஞ்சம் அடைஞ்சு அங்கே கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகிட்டு இப்போ எவனோ போடுற எச்சி எலும்புக்காக 15 ஆண்டு காலமாக வாயில செவ்வாழை பழத்தை வச்சிருந்த நீங்கள் இப்போதுக்கு அந்த பழத்தை எடுத்துகிட்டு பேசுகிறீங்க. இதை இந்த நடந்ததை, இந்த ஆடியோ ஃபேக், இந்த ஆடியோ நான் தான் வெளியிட்டேன், இந்த ஆடியோ சீமான் வாங்கி வெளியிட்டாரு, சீமானனை வாங்கி அந்த ஆடியோவை வெளியிட்டேன்னா இந்த ஆடியோனால நாம் தமிழ்ச்சி உருவாயிருச்சா? இந்த புகைப்படத்தினால நாம் தமிழ்ச்சி உருவாயிருச்சா? சீமானனை அங்கே நடந்த விஷயங்களை பேசினாரு, மக்கள் பிரச்சனையை பேசினாரு, ஈழம் தொடர்பாக பேசினாரு, இந்த துரோக முகங்களை கிழிச்சு எரிஞ்சாரு. அதில் அன்னைக்கு இருந்த உணர்வில் லட்சக்கணக்கான இளைஞர்கள் இணைஞ்சா. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டு பிரச்சனைகளை வெறும் ஈழம் எனக்கு அரசியல் மட்டும் இல்லை, அது அவசியம் என்ற கோட்பாட்டை முன்வைத்து இங்கே நடக்கக்கூடிய ஸ்டெர்லைட்டு, மீத்தேனு, ஹைட்ரோகார்பனு, இன்னைக்கு அரிட்டாப்பட்டி, பரந்தூர், 8 வழிச்சாலை, சாகர்மாலா, பாரத்துமாலா, கனிமவள கொள்ளை, ஆத்துமலர் கொள்ளை, இங்கே மீனவர் படுகொலை என்று தமிழ்நாட்டுடைய எல்லா பிரச்சனையும் பேச ஆரம்பித்தார். ஒரு அரசு கட்சி உருவாக்கி தற்சார்பு பொருளாதார கொள்கை பேசி, உலக அரசியல் பேசி, சர்வதேச அரசியல் பேசி, இந்த திராவிடத்துக்கு மாட்டாக தமிழ்நாட்டை தமிழர் ஆளவேங்கிற கோட்பாட்டை முன் வச்சு ஒரு பெரிய அரசியலை கண்டுபிடிச்சிட்டாரு. அதுக்கு அடிப்படை இந்த ஆடியோவும் போட்டோ தான் நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தா அதை மாதிரி ஒரு முட்டாள்தனம், ஒரு அயோக்கியத்தனம் எதுவும் கிடையாது. அண்ணன் சீமான் தலைவரோடு இருக்கிற ஃபோட்டோவை எடிட் பண்ணி ஃபோட்டோவை ஒட்டி அரசியலுக்கு வரல, தலைவர் படத்தை தமிழ்நாடு முழுக்க ஒட்டி அரசியலுக்கு வந்தவர். வன்னியரசன் இல்லைன்னா அவர் வந்து யாருன்னே தெரிஞ்சிருக்காது. வன்னியரசன் தான் சேரலாதன் சொல்லி சேரலாதனை கூப்பிட்டாரு. டேய் ஏண்டா நீ இதுலேருந்து தெரியுதா இவன் யாருன்னு? மொத்தமாக பேசிட்டு கடைசியில் மறந்துட்டாங்க. மொத்தமாக பேசிட்டு வன்னியரசன், குளத்தூர் மணி என்ன இவங்கள மாதிரி வருமா? சங்ககிரி ராஜ்குமார் அதை சொல்கிறான், குளத்தூர் மணி மாதிரி வருமாங்கிறான், இவன் வன்னியரசு மாதிரி வருமாங்கிறான். இது வந்து என்ன தெரியுது, யார் இவங்கள ஏற்கிறான்னு தெரியுது.
15 ஆண்டு காலமாக அரசியல் அனாதைகளாக மாறிப்போன இவர்கள், ஈழத்தை வைத்து சம்பாதித்த இந்த கேடுகட்ட திராவிட கும்பல் இன்னைக்கு ஈழம் என்றால் சீமான்னு மாறிடுச்சு, இன்னைக்கு புலி என்றால் சீமான்னு மாறிடுச்சு. அந்த கொடி போலவே ஒரு கொடியை உருவாக்கி உலகம் முழுமைக்கு பறக்க விட்டு உலக தமிழர்களை சீமான் ஒருங்கிணைச்சிட்டாரு. இப்போ உலக தமிழர்கிட்ட நமக்கு எந்த ஆதரவுலாம் போயிடுச்சு. எங்கேயாவது போய் இறங்கினா செருப்ப கலட்டி இந்த சந்தோஷம் மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த இந்த திராவிட பண்டிகைகளையும் ஈழத்தமிழர்கள் வெளுக்கிறாங்க. அப்படிங்கிறதுனால தங்களுடைய அரசியல் காணாமல் போனதுனால சீமான் உண்மையை உறக்க பேசி ஒட்டுமொத்தமான தமிழ் இனத்தினுடைய ஒரே தலைவராக தேசிய தலைவரை நிறுவியதால தாங்க முடியாம இப்போ போட்டோ எடிட்டு போனது போய், பேசுறது போய், ஆமக்கறி போய், ஏகே போய் அப்படின்னு கட்டுக்கதையை கிளப்பதுக்கு கூட்டம். 2008க்கு முன்னாடி சீமானனை எதுவுமே செய்யலை, அதனால தலைவர் அவர் கூட ரொம்ப நேரம் பேசிக்க வாய்ப்புன்னு சொல்ற சந்தோஷ் 2008க்கு முன்னாடி தான் வன்னியரசு புடுங்கி நட்டார்ல, அந்த வன்னியரசு போனார 3 முறை அப்பாயின்மெண்ட் கேட்டு ஏன் தலைவரை சந்திக்க அவருக்கு அனுமதி வழங்கப்படலை. ஈழத்திற்கு அண்ணன் சீமானவர்களுக்கு முன்னாடியே போன வன்னியரசு ஏன் தலைவரோடு புகைப்படம் எடுக்கல? தருதல பயலோடலாம் தலைவர் போட்டோ எடுக்க மாட்டார். உலகம் முழுமைக்கும் 1000 போராளிகள் வாழும்போதே இயக்கத்தை சார்ந்தவர்கள் மௌனித்திருக்கிறார்கள். யாருமே இல்லாம போயிடல, யாருமே அழிஞ்சு போயிடல, இருக்காங்க. உதவி செய்தவர்கள் ஈழத்தமிழர்கள் ரத்தமும் சதையுமாக வாழ்ந்து கொண்டிருக்காங்க. பேசுவாங்க, காலம் வரும்போது பேசுவாங்க. இப்போ கூட பேச வாய்ப்பு இருக்கிறது. யாருமே இல்லைன்னு நினைச்சாதீங்க. அண்ணன் சீமானன் இருக்கும்போது அவருக்குமான சந்திப்பை 2 பேர் மட்டும்தான் சொல்ல முடியும். அங்கே தலைவர் தரப்புலேருந்து யாரும் சொல்ல மாட்டாங்கன்னு நினச்சிக்கிட்டு சந்தோஷ் வாய்க்கு வந்தபடி பேசுவது அப்பட்டமான அயோக்கியத்தனம். முதல்ல தமிழ் தேசியத்திற்கும் ஈழ விடுதலைக்கும் இயக்கத்துக்கும் உனக்கு என்ன சம்பந்தம்? ஏண்டா ஒரே ஒரு கியூ பிராஞ்சில் கேட்டு விசாரித்த உடனே கனடாவுக்கு ஓடி போன நீ எங்கே? 1000 வழக்கு வந்தாலும் என் தலைவன் தேசிய தலைவன் நிற்கிற அண்ணன் சீமான் எங்க? அவர் கட்டவர்கள் மயிருக்கு நீ சமமாடா. இந்த பேட்டியில் ஒரு கட்டத்தில் வந்து ஒளிப்பதிவாளர் சந்தோஷ் என்னன்னா, பெரியாரை பார்த்துத்தான் தலைவர் பிரபாகரன் போராட்டத்தை தொடங்கினார்ன்ட்டாங்க. இந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி மரியாதைக்குரிய ஐயா பல நெடுமாறன் பெரியாரை பார்த்து தான் பெண்ணிய விடுதலையை களத்தில் சாத்தியப்படுத்தினாரு நெடுமாறன்றாங்க. இதை நம்ம தெளிவாக பேச வேண்டிய தேவை இருக்குது. இது ஒரு நீண்ட வாதம். அதில் முக்கியமாக தலைவர் பிரபாகரன் வந்து சுபாஷ் சந்திர போஸை தான் தன்னுடைய ரோல் மாடலாக எடுத்திருக்காரு. பெரியாருக்கும் போராட்டத்துக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? தமிழ்நாட்டில் ஆலய நுழைவு போராட்டம் நடந்துச்சு. கமுதி மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயிலில் நாடார் சமூகம் நடத்துகிறாங்க. மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் வைத்தியநாத ஐயர் தலைமையில் முத்துராமலிங்கத்துடைய துணையோடு வைத்தியநாத ஆலய நடத்துனாங்க. அப்படி பெரியார் தமிழ்நாட்டில் ஒரு ஆலய நுழைவு போராட்டம் நடத்தினார்னு யாரும் சொல்லுங்க. ஒரு ஆலய நுழைவு போராட்டம் கூட நடத்தாத இவரை பார்த்து போராட்ட உணர்வு தலைவர் பிரபாகரனுக்கு வந்துருச்சுன்னு சொல்றது என்ன தெரியுமா? தமிழர்களுக்கு போராட தெரியாது, எல்லாத்துக்கும் தெலுங்கன் தான் வரணும், எல்லாத்துக்கும் கன்னடம் தான் வரணும் அப்படின்னு தமிழனை மட்டுப்படுத்துவது, தேசிய தலைவரை அசிங்கப்படுத்துவது. அவர் தன் ரோல் மாடலாக சுபாஷ் சந்திர போஸை ஏற்றுக்கொண்டார், சேகுவேராவை பின்பற்றினார், பிடல்காஸ்டவை கூட பின்பற்றினார், படித்தார். ஆனால் தன் ரோல் மாடலாக எடுத்தது சுபாஷ் சந்திர போஸ் தான். அவரை போல ஒரு இயக்கத்தை கட்டமைச்சு இந்திய தேசிய இராணுவம் போல தான் இயக்கம் கட்டமைக்கப்பட்டது என்பதை தலைவர் பிரபாகரனே சொல்லியிருக்காரு, தேசியத்தில் சொல்லியிருக்காரு. ஆனால் அப்படிப்பட்டதை அப்படியே மறைச்சிட்டு பெரியார் சொன்னார். பெரியார் சொன்ன மாதிரி அங்கே கற்பப்பை அறிக்கை சொன்னாரா தலைவர்? இல்லை பெரியார் சொன்னது மாதிரி வந்து அங்கே தமிழ் சனியன்னு சொன்னாரா, தமிழ் காட்டுமிராணின்னு சொன்னாரா, தமிழ் முட்டாள்னு சொன்னாரா, இல்லை கபிலரை கம்பரை திருவள்ளுவரை தலைவர் வந்து ஏற்றுக்கொள்ளலையா? தமிழீழத்தில் ஒரு ஆங்கில வார்த்தை கூட இல்லாமல், பேக்கரிங்கிற வார்த்தை கிடையாது, வெதுப்பகம் தான், பனிமனை தான், சேலன் சோரன் சேரன் சோழன் பாண்டியன் என்று ஒவ்வொன்றுக்கும் தமிழ் முன்னோர்களை பெயர் வைத்து, தலைவர் என்கிற அந்த மாபெரும் மனிதனுக்கு ரத்தத்திலேயே வீரம் இருக்கு, ரத்தத்திலே போராட்ட உணர்வு இருக்கு. அவருக்கு போய் பெரியாருங்கிற ஒரு வாரம் குளிக்காம சேவிங் கூட பண்ணாம தாடியை வளர்த்துக்கிட்டு ஒரு அது பெரியார் படை கிடையாது, படை தேமல். அதை தெரிஞ்ச ஒருத்தர் வந்து போராட்டத்தை கற்றுக் கொடுத்தா சொல்றது ஒட்டுமொத்தமான ஈழ உணர்வையும் போராட்ட உணர்வையும் கொச்சப்படுத்துவோம். தந்தை செல்வா காலத்திலேயே ஈழம் குறித்து கேட்ட பொழுது ஈவே ராமசாமி, நானே ஒரு அடிமை, நான் இன்னொரு அடிமைக்கு எப்படி உதவி செய்ய முடியும்னு சொல்லி அன்னைக்கு கலந்து போயிட்டாப்ல. அந்த வடிவேல் வந்து சுந்தர் செய்ய பார்த்தா நகண்டு போவோம்ல, அது மாதிரி நகண்டு போனவர். எந்த போராட்டத்திலும் கேள்வின்மையிலேயே கிடையாது. குற்றப்பரம்பரை சட்டத்தில் கைரேகை சட்டமா அவருடைய பங்களிப்பு கிடையாது. இங்கே ஆலய நுழைவா பங்களிப்பு கிடையாது, ஈழ போட்டமா பங்களிப்பு கிடையாது. எதுலையுமே பங்களிப்பு செய்யாத ஒருத்தரை தமிழ்ல தலைவர் தொந்தை பெரியாரு அப்படின்னு ஆக்கி வச்சு பிராண்டா மாத்துறதுக்கு
இப்போ அந்த மெயின் பிக்சரில் கை வச்ச உடனே, மெயின் சுவிட்சை ஆஃப் பண்ண உடனே மொத்த கூட்டமும் கதறிக்கிட்டு எல்லா குஞ்சும் வெளியே வருது. இப்போ அவனா சங்கரி ராஜ்குமார் இறக்கி விடு, சந்தோஷம் இறக்கி விடு, ராஜீவ்காந்தி இறக்கி விடு, வன்னியரசு பேசு, குளத்தூர் பேசு, கோவை ராமகிருஷ்ணன் பேசு, சுபவி பேசு, நெடுமாறன். அவன் இறுதி உலகத்துக்கு ஆள் இல்லாமல் சாகாமல் உட்காந்துருக்காப்புல. செத்தா எவனும் வரமாட்டான்னு தான் முதலமைச்சர் ஸ்டாலின் காலை பிடிச்சி ஏதோ செத்தா தூக்கி போட்டுறியா அப்படின்னு கடைசி காலகட்டத்தில் கெட்டு போகிறதுக்கு கிளவியா வரைக்கும் காத்துக்கிறாங்க மாதிரி கெட்டு போகிறதுக்கு எந்த இயக்கம், எந்த கட்சி ஈழத்தை அழிக்க துணைன்றதோ, இனப்படுகொலையை ரசித்ததோ, அந்த கட்சிக்கு ஓட்டு கேட்ட நெடுமாறன் ஒரு ஆளு, அவரை கூட்டு நாம் தமிழ் கட்சிக்கு எதிராக தமிழ் தேசியத்துக்கும் நெடுமாறன் என்ன சம்மந்தம் இருக்கு? என்னைக்கு நீ காங்கிரஸ் ஓட்டு கேட்டியோ, என்னைக்கு இந்தியா கூட்டணிக்கு ஓட்டு கேட்டியோ, அன்னைக்கு செத்துட்டியே. அதான் தலைவர் பிரபாகரன் தான் உயிரோடு இருக்காரு. நான் அவர்கிட்ட பேசிக்கிட்டுன்னு சொன்னீங்களே, அவரை பேச சொல்லுங்களேன். இப்போ என் கூட தம்பி வரவே இல்லை, 8 நிமிஷம் தான் பார்த்தாரு, கொஞ்சம் பேச சொல்லுங்க. உங்க கூட தான் பேசிட்டு இருக்காருலாங்க நெடுமாறன் கூட. இந்த ஃப்ராடு பயிரெல்லாம் கூட்டு வச்சு நீ நாம் தமிழ் கட்சியை வீழ்த்திடலாம், சீமான வீழ்த்திடலாம். துரோக கும்பல் கருணாங்கிறவங்க கூட ஒரு கருணா. இந்த நெடுமாறன், இந்த குளத்தூர் மணி, இந்த கோவை ராமகிருஷ்ணன், இந்த சுவீரபாண்டியன், இவங்கெல்லாம் கருணாவுடைய நேரடி வாரிசு. கருணா ரத்தம் உடம்புது. இவங்களுடைய மொத்த அயோக்கியத்தனத்தையும் நம்ம பேச ஆரம்பிச்சோம்னா இவங்க நாட்டை நடமாட முடியாது. வீரப்பன் ஐயாவுக்கு செஞ்ச துரோகங்களை, தலைவருக்கு கடைசி காலகட்டத்தில் செஞ்ச துரோகங்களை இங்கிருந்து நாங்கள் பார்த்துக்கிறோம் சொல்லி மொத்தமாக உதவிகளை புறம் தடுத்து நிறுத்தி அந்த ஈழமே அழிய வேண்டும் என்று மொத்தமாக திமுக கூட சேர்ந்து வேலை பார்த்த துரோக கும்பல் தான் இப்போ மொத்தமாக கூடி நிற்குது. மொத்த துரோகியும் ஒன்று சேர்த்தான். அந்த மொத்த துரோகியும் ஒன்று சேர்த்த பெருமை அண்ணன் சீமானுக்கு சேரும். நீ புகைப்படத்தை பற்றி பேச ஈழ பயணம் குறித்து பேச என்ன ஆகுது அப்படின்னா, உன்னுடைய பிம்பம் உடையுது. நீ அடி வாங்க மாட்ட, கிழவன் அடி வாங்குவான், தாடிக்காரன் அடி வாங்குவான். அங்கே அடி விழுந்துட்டே இருக்கும், பொத்துன்னு விழும், செவிட்டு சேர்த்து விழும், கருத்தியலாக விழும், கண்ணியத்தோட விழும், மரியாதையா விழும், நாகரிகத்தோட விழும், கிழட்டு பயலுக்கு விழும். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ வழி